Hi friends, welcome to our channel. ரொம்ப நாளாக என்னோட வீடியோஸ் பார்க்காம நீங்கள் என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நான் வந்து இனிமேல் வீடியோ போடுறேன். நான் இன்றைக்கி வீடியோ போடாது இருந்ததுக்கான ரீசன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட முடியல என்னால். இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வரும் என்னோடய சேனலில். கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க. கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு ஃபேன்சியான சாரீக்கான ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. உடம்பு சரியில்லாதனால நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. பட்டு இப்போ பரவாயில்லை, நான் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு ஆரம்பிக்கிறேன். நீங்களே நினைப்பீங்க கொஞ்ச நாள் வீடியோ போடுவாங்க, அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, ஏதாவது ஒரு ஒர்க் பிஸி, அப்படி இல்லைன்னா ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா மட்டும்தான் நான் வீடியோஸ் போடாமல் இருப்பேன். அது இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸாவது நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து ஒரு ஃபேன்சி சாரீக்கான ப்ளவுஸ் தான் இது. ஃபேன்சி சாரீ, மெரூன் கலரே சாரீ ஃபுல்லாக. ப்ளவுஸ் மட்டும் ரன்னிங் ப்ளவுஸு தான் வந்திருக்கு. ரன்னிங் ப்ளவுஸை வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு பப் ஸ்லீவ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். மற்றபடி எல்லாமே நார்மல் தான். இதில் வந்து எந்த டிசைனும் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க கேட்ட டிசைன்ஸ் வேறு. அதில் வந்து இந்த ஜார்ஜட் மெட்டீரியலில் வந்து அந்த டிசைன்ஸ் வைக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் நார்மலாகவே ப்ளவுஸ் தைச்சிட்டு ஸ்லீவில் மட்டும் நான் பஃப் ஸ்லீவ் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி ஓகேக்கா அப்படின்னு சொன்னதுனால பஃப் ஸ்லீவ் மட்டும் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த வந்து சிந்தட்டிக்கு இல்லைனாக்கா ஜார்ஜட் மெட்டீரியல் இந்த மாதிரி ப்ளைன் சாரீஸ் வந்து தைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். எல்லா கிளாத்தும் ஒரு சேரை வச்சு நம்ம வந்து தைக்கணும். அப்போ தான் நீட்டாக ஃபினிஷிங் வரும். கொஞ்சம் நிதானமும் ஆகும் இந்த மாதிரி சாரீஸ் வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. பொறுமையாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தோன்னா நீட்டான ஃபினிஷிங்கோடு நல்லா அழகாக இருக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ப்ளவுஸோட சாரீஸ் வந்து என்ன மாதிரி ப்ளவுஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஃபேன்சியான சாரீஸுக்கு ஒரு மாதிரியும், காட்டன் சாரீஸ்க்கும் ஒரு மாதிரியும், அப்புறம் ஸ்டைலிஷ் சாரீக்கும் வந்து ஒரு மாதிரியும், அந்த மாதிரி தான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். பார்ட்டி வேர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் ஸ்டைலிஷ் சாரீன்னு சொன்னேன். இப்போ வந்து சிந்தட்டிக் சாரீஸ் வந்து நார்மலாக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும். நார்மலாக சாதா ப்ளவுஸாக தான் இருக்கும். அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கல பப் ஸ்லீவு, அந்த மாதிரி வந்து ஸ்கேலப் டிசைன் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இப்போ ட்ரெண்டிங்கில் நம்ம ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லீவில் வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் எனக்கு. இந்த சிந்தட்டிக் கிளாத்தில் வந்து தைக்கிறதுனா எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப பிடிக்கவும் பிடிக்காது. காட்டன் சாரீஸ் அப்புறம் நல்லா திக்கான மெட்டீரியல் தைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இஷ்டம். குயிக்காகவும் ஆகும், நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் க்ளீனாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் சிந்தட்டிக் சாரீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆனால் அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். வியர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊக் பட்டியும் ஐப்பட்டியும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சீக்கிரமாகவும் ஆகும், நம்மளுக்கு குயிக்காகவும் ஆகும். அதே சமயம் வந்து நீட்டாக ஃபினிஷிங்கோடு சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். பேக் சைடு வந்து நான் வந்து பட்டி வச்சு தைக்கலை. ஏன்னாக்கா மடித்து வச்சு தைக்கலை. ஏன்னா கரை வந்திருக்கு இல்லையா, பார்டர் வந்திருக்கு. அதை வந்து அப்படியே நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து திருப்பி ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிக்கிறேன். இந்த மாதிரி தைக்கும்போது நம்மளுக்கு பட்டி வைக்காமல் தைக்கும்போது இந்த கரை வந்து நீட்டாக இருக்கும். அதே பட்டி வச்சு தைச்சோன்னாக்கா அந்த பார்டர் மேலேயே நம்மளுக்கு தையல் வர்றதுனால அது வந்து அன்ஃபினிஷிங்காக இருக்கும். நான் வந்து அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். நீட்டான ஃபினிஷிங்கோடு தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். கண்டிப்பாக எந்த ஒரு நம்மளுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம தைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நீட்டாக ஒன்றும் பொறுமையாக தைப்பேன். ஒரு ப்ளவுஸும் ஒரு மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு கரை வந்து பேக் சைடு வைக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும், நம்மளுக்கு துணி பத்தாமல். அந்த மாதிரி டயத்தில் வந்து நான் இப்படி தான் தைப்பேன். அந்த கரை வைக்கும்போது பாருங்கள், பட்டி பீஸ் வைக்காமல் நம்ம அந்த 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு மட்டும் தைக்கும்போது நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்கும். நம்ம ப்ளவுஸ் தைக்கிறது வந்து எல்லாமே தைக்கிற மெத்தட் எல்லாமே ஒன்று தான். ஆனால் பட் வந்து அந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம தைக்கும்போது தான் அது வந்து நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். இதுலேயே நம்ம பட்டி வச்சு தைக்கலாம், இருந்தாலும் அது வந்து நல்லா இருக்காது. அந்தந்த ப்ளவுஸ்க்கு ஒரு ப்ளவுஸ் வருது இல்லையா, அந்தந்த ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி தைச்சா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். இதுவே இந்த பார்டர் வந்ததுக்கு பட்டி வச்சு தைச்சோன்னாக்கா அந்த பார்டர் மேலே தையல் வரும். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்காது.
ஸ்டிச்சிங் மெத்தட் எல்லாமே ஒன்று தான். பட் வந்து அந்தந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் நம்மளோட டேலண்ட்டே இருக்குது. சொல்லுவோம் இல்லையா, ஒரு ப்ளவுஸை பார்த்தா நீட்டாக இருக்குப்பா, எவ்வளோ அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம். ஜென்ஸ் டெய்லருக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்கோட ஸ்டிச் பண்ணி தருவாங்களா, ஏன் நம்ம வந்து லேடிஸ் வந்து தைக்க முடியாதா அப்படின்ற ஒரு சேலஞ்சிங்கில் தான் நான் வந்து இந்த மாதிரி அவங்க எப்படி ஃபினிஷ் பண்ணுறாங்களோ அது மாதிரி பார்த்து தான் நானும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து நம்மளை விட ரசித்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது யாருங்க, நீங்களே சொல்லுங்கள். நாம் வியர் பண்ணுறதே நாம் தான். அதையே நம்ம வந்து ரசித்து ஸ்டிச் பண்ணாமல் இருப்போமா? எப்படி வச்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாதா? ஜென்ஸ் மட்டும்தான் அவங்க தைப்பாங்களா? அவங்களோட கால்குலேஷன், அவங்களோட ஐடியாவில் அவங்க தைப்பாங்க. பட் வந்து வியர் பண்ணுறதே நாம் தான். நாம் வியர் பண்ணும்போது நாம் எப்படி தைப்போம்? அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்து நம்ம லேடிஸ் வந்து தைக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளால் நீட்டாக ஃபினிஷிங்கும் தர முடியும். அது வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அவங்க மட்டும்தான் நீட்டாக ஃபினிஷிங் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் நம்ம வீட்டில் தைக்கிறவங்க கூட நீட்டான ஃபினிஷிங் கூட தைச்சி கொடுக்கலாம். நம்ம கஸ்டமர் வந்து நம்ம நீட்டான ஃபினிஷிங் பார்த்தே நம்மக்கிட்ட வருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ப்ளவுஸையும் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் வீடியோவில் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சிட்டேன். ஸ்லீவ் வந்து லைட்டாக பஃப் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க.